Hi, hello friends. Welcome to my channel Kavi Creations. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பஞ்சதந்திர கதைகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நம்மளுடைய சிறு வயதில பள்ளி பருவத்துல இந்த மாதிரியான நிறைய கதைகளை நாம படிச்சிருப்போம். தெனாலிராமன் கதைகள், அக்பர் கதைகள், பீர்பால் கதைகள், நீதி கதைகள் இந்த மாதிரி நிறைய கதைகளை படிச்சிருப்போம். அதில் ஒரு கதை புத்தகத்தை பஞ்சதந்திர கதையில் ஒரு பாட்டை வந்துட்டு நாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆராயாமல் ஏமாறக்கூடாது. ஒரு காட்டில் பசியால் வாடிய நரியொன்று இரை தேடி அலைந்தது. வெகுநேரம் சுற்றி சுற்றி வந்தும் எந்த இரையும் கிடைக்கவில்லை. காட்டுப்பகுதியில் வேட்டையாட தன் பரிவாரங்களுடன் வந்த ஒரு அரசன் திரும்பிச் செல்லும்போது ஒரு முரசை விட்டு சென்று விட்டான். முரசு ஒரு பாறையின் உச்சியில் கிடந்தது. நரி அந்த முரசுக்கு அருகாமையில் சென்ற சமயம் முரசிலிருந்து பேரோசை இருந்தது. தாழ இருந்த மரக்கிளைகள் காற்றடிக்கும் போது முரசின் மீது மோதுவதன் காரணமாகவே அந்த ஓசை இருந்தது. அந்த ஓசையை கேட்டு நரி கிடுகிடுவென நடுங்கி, ஐயோ, ஏதோ ஒரு பயங்கர மிருகம் கர்ஜிக்கின்றதே, என் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டதே என்று கூச்சலிட்டது. முரசு அதன் கண்ணில் பட்டது. அதுதான் சற்று முன் முழக்கமிட்ட விலங்கு என்று தீர்மானித்து கொண்டது நரி. அதன் பிறகு அந்த நரி முரசு அசையாமல் கிடைப்பதை கண்ட நரி அதன் அருகே சற்று துணிச்சலுடன் சென்றது. முரசிடமிருந்து எந்தவித பிரதிபலிப்பும் இல்லாததை கண்ட நரி, ஏதோ ஒரு விலங்கு மயங்கி கிடக்கிறது, நமது பசிக்கு நல்ல இரை கிடைத்தது, இந்த விலங்கிடமிருந்து நிறைய கொழுப்பும் இறைச்சியும் கிடக்கும் என்று எண்ணிக்கொண்ட நரி முரசை நெருங்கி அதன் மேல் பாய்ந்து மேற்தோலை கிழித்து தின்றது. பிறகு முரசின் உட்புறம் பார்த்தால் கொழுப்போ இறைச்சியோ இல்லை, வெறும் காலியிடமாகத்தான் இருந்தது. கண்டு ஏமாற்றம் அடைந்த நரி வயிற்றெரிச்சலுடன் தன் வழியே சென்றது. எதையும் பார்த்தவுடன் இதுதான் என்று முடிவெடுத்து விடக்கூடாது. தான் நினைப்பதை சரி. தவளையும் சுண்டெலியும். அது ஒரு அழகிய குளம். அந்த குளத்திற்கு அருகில் ஒரு மரப்பொந்து ஒன்று இருந்தது. அந்த மரப்பொந்தில் சுண்டெலி ஒன்று வசித்து வந்தது. அந்த சுண்டெலியும் குளத்தில் வசித்த தவளையும் நட்பு ஏற்பட்டது. தினமும் அந்த தவளையும் எலியும் சந்திப்பது வழக்கம். ஒரு நாள் எலி தவளை நீரில் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தது. உடனே எலி தவளையிடம், எனக்கும் நீச்சல் கற்றுத்தர முடியுமா என்று கேட்டது. தவளையும், நாளை உனக்கு நீச்சல் நான் கற்றுத்தருகிறேன் கூறிவிட்டு சென்றது. அடுத்த நாள் சுண்டெலிக்கு நீச்சல் கற்றுத்தருவதாக கூறிய தவளை தன்னுடைய காலை எலியின் காலுடன் சேர்த்து ஒரு கயிற்றால் கட்டி கொண்டது. அப்போது மேலே பறந்து கொண்டிருந்த கழுகு ஒன்று இவைகளை பார்த்து தாக்க வந்தது. உடனே தவளை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சுண்டெலியுடன் தண்ணீரில் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கிய சுண்டெலி மூச்சு திணறி இறந்து போனது. அதன் உடல் மேலே மிதந்த போதும் அதனுடைய கால்கள் தவளையுடன் சேர்ந்து கட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது. அந்த சமயம் தண்ணீரின் மீது சுண்டெலி செத்து மிதந்ததை கண்ட கழுகு கீழ் நோக்கி வந்து அந்த எலியை கொத்தி கொண்டு உயிரை பறந்தது. அதனுடன் சேர்ந்து கட்டப்பட்ட தவளையும் பருந்தின் பிடியில் சிக்கியது. விருந்து கிடைத்த சந்தோஷத்தில் பருந்தானது தவளையையும் கொண்டு தின்றது. நீதி: நாம் ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் அதற்கு அவர்கள் தகுதியானவர் என்று யோசிக்க வேண்டும். இல்லையே தவளைக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் ஏற்பட்டிருக்கும். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், ஒருவர் யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்பக்கூடாது. This video sponsored by Buymoto shopping app. Buymoto e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymoto e-shopping. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா பொருளுமே வந்துட்டு நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.